ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் படைத்து அவனை வணங்க வேண்டும் என்பதன் நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்மை அல்லாஹ் தஆலா ஒரு அழகான படைப்பாக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் மனிதர்களாகி நம்மை படைத்துட்டு நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்டும் மூலமாக இரண்டு விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அற்புதத்தை வழங்கியிருக்கிறார். ஒன்று என்ன, சந்தோஷத்தை வெளிக்காட்டும் மூலமாக சிரிப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதே போல கவலையை வெளிக்காட்டும் மூலமாக அல்லாஹ் தஆலா கண்ணீரை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி தான் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இந்த கவலையை பற்றி அழுகையை பற்றி இன்றைய நாள் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுறேன். அன்புக்குரிய நறுமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கண்ணீரை பொறுத்த வரைக்கும் அதிலேயும் இரண்டு வகை இருக்கிறது. மிகவும் அதிகமாக கவலைப்படுகின்ற பொழுது இது ஆழ்ந்த கண்ணீர் என்று சொல்வோம். அதே பொழுது பல சோதனைகளுக்கு மத்தியில் குறைந்து வந்து மீண்டதன் பின்னால் அதில் சில சந்தோஷங்கள் வரும், அதுக்கு ஆனந்த கண்ணீர் என்று சொல்வோம். இப்படி இரண்டு வகையான கண்ணீரை அளவுக்கு நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகைகள் எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய அழுகைகள் எப்படி இருந்தது, எதற்காக அழுதார்கள், இஸ்லாம் எதை அழக்கூடாது என்று தடை இருக்கிறது என்ற சில தகவல்களை உங்கள் முன்னால் எடுத்து வைத்தால் இந்த காலகட்டத்தில் மிகவும் நம்முடைய சுயபரிசோதனை செய்வதற்கு அது மிகவும் பொருத்தம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறியக்கூடியவற்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் வதஹித்தும் கலீலன் வ பகைத்தும் கதீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், நிறைய அழுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது கீழே இருந்த அந்த சஹாபிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த அழுகையை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், நான் அறியக்கூடியவற்றில் எனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் குறைய சிரிப்பீங்க, நிறைய அழுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த விஷயத்தை சொல்கின்ற பொழுது எதற்காக அல்லாஹ் பண்ணி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் செய்கின்ற தவறுகளிலிருந்து விடுபட்டு அந்த சிந்தனையின் மூலமாக பாவங்கள் செய்வதிலிருந்து தடுபட்டு நன்மைகள் செய்வதற்கு ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்கும். இன்னும் சொல்ல போன அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எதை யோசித்தார்கள் என்று பார்த்தால் மறுமை சிந்தனை வைத்து அழுகிறார். அழுவதற்கு அதை தூண்டுவதற்கு காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அழவைத்ததுக்கு காரணம் என்ன? மறுமை சிந்தனை சிந்திக்க வேண்டும். மறுமை நாளில் பாவியலுக்கு உண்டான அந்த தண்டனைகள் இருக்கிறதே, அந்த தண்டனைகளை பற்றி அவன் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி காட்டும் போதுமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசகத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரிதான், அங்கே ஒரு பாவியாக இருக்கின்ற சமயத்தில் அங்கே கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் தப்பிக்கவே முடியாது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவன் பாவியாக மரணித்து விட்டால் அந்த மனுஷன் மீதானத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளையும் அதே போல் நரகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகள் இருந்தும் ஒரு காலம் தப்பிக்க முடியாது. அவ்வளவு மிக பொறுமையான ஒரு வேதனை தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழைத்ததன் பின்னால் அங்கே நடைபெறுகின்ற காட்சிகள், அங்கே நடக்கக்கூடிய வேதனைகள். இதை நினைத்துதான் இந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும், அந்த மறுமையினால் அழைக்கப்பட்டதன் பின்னால் இரண்டாவது வகையாக சூழ்நிலைப்பட்டுவிடும். அதன் பின்னால் எல்லா உயிர ஜீவராசிகளும் அந்த மனுஷன் மீதானத்திலே ஒன்று கூட்டப்படும். ஒன்று
போனதன் பின்னால் அந்த மனுஷன் மீதானத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளுக்கும் சிந்தித்து பார்த்தால் ஒரு மூமியாக இருந்தால் அதை அப்படியே படம் பிடித்து அதை சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அவனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வராமல் இருந்திருக்கார். என்ன சம்பவங்கள் நடைபெறும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு சோதனை வேதனைகள் நடந்தாலும் நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய உற்றார் உறவினர்கள் நமக்கு அருகில் வந்து நமக்கு உதவி செய்வார்கள். நம்முடைய நண்பர்கள் நமக்கு வந்து உதவி செய்வார்கள். ஆனால் அந்த மனுஷன் மீதானத்தில் அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் அந்த மனுஷன் மீதானத்தில் நடைபெற இருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, அந்நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஅத், அந்த நாளில் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, யாரும் யாரையும் பரிந்துரை செய்ய முடியாது. அவனுக்கு இப்படி செய்து விடுகிறாரா, அவனை பாதுகாத்து விடுகிறாரா, யாரும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். பரிந்துரை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்? என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பது யாருக்கும் தெரியாது. என்னுடைய ரிசல்ட் நல்லதா தீயதா என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு களம் தான் அந்த மனுஷர் மீதானத்தில் இருக்கக்கூடிய களம். அப்போ இந்த உலகத்தில் யார் வேண்டாம் இந்த உலகத்தில் உதவி பெறலாம், மனுஷன் மீதானத்தில் தான் முக்கியமாக உதவி பெறுவதற்கு தேவைப்படுகிறது. அழைவோம், ஒவ்வொருவரிடத்தில் போய் நன்மையை தேடி நாம் அழைவோம். யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். பெற்ற தாய் கூட அந்த இடத்தில் உதவி தள்ளி விடுவார். நான் உனக்கு தாயும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் நாவல் செய்வதை அந்த நாளில் நடைபெறும். இந்த உலகத்தில் எந்த தாயாவது அப்படி சொல்லுமா? சொல்லாது. ஆனால் மறுமை நாள் சொல்லும். ஏன் சொல்லும்? நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் அந்த நரக நெருப்புல வந்து இந்த மனுஷன் மீதானத்தில் கொடுக்கப்படுகின்ற இந்த வேதனையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும். எனக்கு மகனும் முக்கியம் இல்லை, என்னுடைய கணவனும் முக்கியம் இல்லை, என்னுடைய குடும்பமும் முக்கியம் இல்லை, என்னுடைய தோழர்களும் முக்கியம் இல்லை, யாரும் எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லும் அடிப்படையில் அவரவர்கள் தனியாக தன் உதவி அடுத்தவர்களுக்கு உதவி பெற முடியுமா என்று தத்தளித்தவர்களாக ஓடக்கூடிய காட்சிகள் தான் அந்த மனுஷன் மீதானத்தில் நடக்கும். அதையே அல்லாஹ் தஆலா தனது திருமறை வசனத்திலே 80வது அத்தியாயம் 33வது வசனத்தை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலையை பற்றி சொல்கின்ற பொழுது யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அந்நாளில் பெற்றோர்கள் தன் தாய் தந்தையர்கள் நம்மை விட்டு விரண்டோடி விடுவார்கள். பொத்தி பொத்தி வளர்த்தீர்களே உங்களுடைய குழந்தையை விட்டு விரண்டோடி விடுவார்கள். நம்முடைய நெருங்கிய உடன்பிறப்புகள் நம்மை விட்டு விரண்டோடி விடுவார்கள். எதுக்காக? நன்மையை கேட்டு விடுவார்களோ என்பதற்காக. எதுக்காக ஓடுவார்கள்? என்னிடத்தில் ஏதாவது உதவி கேட்டு விடுவார்களோ என்று ஒரே ஒரு காரணத்துக்காக, என்னை பாதுகாத்தால் போதும் என்ற அடிப்படையில் எல்லாரும் யார் நப்சி யாரா என்னை பாதுகாத்துபடி யாரா என்னை பாதுகாத்து என்ற அடிப்படையில் தான் அந்த மனுஷன் மீதானத்தில் தத்தளித்தவர்களாக இருப்பார்கள். பெற்ற தாய் அந்த இடத்துல உதவி தரவிட்டு போகும். உதவி கேட்பீர்கள், மறுக்கப்படும். பாசம் அந்த இடத்திலே வந்து எந்த ஜென்மத்திலையும் பாசம் வந்து அங்கே உதவி செய்யாது. இந்த உலகத்தில் பாசம் உதவி செய்யும், மறு உலகத்திலே அந்த மனுஷர் மீதானத்திலே யாரும் யாரிடத்திலும் அந்த இடத்துல பாசத்தை பொழியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த மனுஷர் மீதானத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல பார்க்கின்ற பொழுது இன்னும் சில காட்சிகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த மனுஷர் மீதானத்தில் நடக்கக்கூடிய கொடூரங்கள், மனுஷர் மீதானத்தில் நடக்கக்கூடிய அந்த வேதனைகள், இத்தனைக்கும் யாருக்கு நடக்கக்கூடிய இந்த வேதனை? பாவிகளுக்கு நடக்கக்கூடிய வேதனை. இதை சிந்தித்தால் இது அப்படி எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் நிச்சயமா அவனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வரும். இதைத்தான் சஹாபாக்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருவதற்கு ஒரு துணை சாதனமாக இருந்தது. இன்னும் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்லத் அம்மா அர்லத். அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த நாளில் பாலூட்டிய ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டியதை மறந்து விடுவார். அப்படின்னு பெற்ற மகனை, பெற்ற குழந்தையை, பெற்ற பெண் மக்களை மறந்து விடுவார்கள். அந்த தாய்மார்கள் அந்த இடத்திலே பாசம் நீக்காது மறந்து விடுவார்கள். ஒத்தளவும் உள்ளதால் ஹம்லின் ஹம்லஹா, இந்த உலகத்தில் கர்ப்பிணியாக இருந்தார்களே, கர்ப்பிணியாக மரணித்திருப்பார்களே, அவர்கள் அந்த மறுமை நாளில் கர்ப்பத்தை என்ன செய்ய இலகுவாக வெளியேற்றி விடுவார்கள். கர்ப்பத்தை அந்த இடத்துல கருவை அந்த இடத்தில் குழந்தை பெறுகின்ற பொழுது இலகுவாக குழந்தை பெற இலகுவான முறையில் பெற்று விடுவார்களாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலேயே குழந்தை பிறக்கின்ற பொழுது படுகின்ற வேதனையை பாருங்கள். சாதாரண வேதனை கிடையாது. மரணத்தை தொட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். மரணத்தை தொட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். இதையும் கொஞ்சம் மிஸ் ஆகி
நிரந்தரமான மரணம். கொஞ்சம் அப்படியே தவறிவிட்டால் நிரந்தரமான மரணம் தான் இந்த குழந்தை பிறக்கின்ற போது நடைபெறக்கூடிய காட்சிகள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே சகிக்க முடியாத இந்த வேதனை அந்த மனுஷன் மீதானத்தில் அது வேதனையாக தெரியாது. மனுஷன் மீதானத்தில் அது வேதனையாக தெரியாது. ஒருத்தர் நாச சுகாரா அந்நாளில் போதை பயப்பட்டவர்களாக நம்புவார்கள். போதை பயப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் சுகாரா, அவர்கள் உண்மையிலே தண்ணி அடித்தவர்கள் போல கிடையாது, அதாவது மதிமயங்கவர்களை போல கிடையாது. அது எதனால் தெரியுமா அவர்கள் அப்படி தள்ளாடி வருகிறார்கள்? அல்லாஹ்வின் வேதனையின் கடுமையின் காரணத்தினால் அவர்கள் அதையே அது வேதனையாக தெரிவதில்லை. கற்பத்தை அந்த இடத்திலே குழந்தை பெறுவதை விட மனுஷன் மீதானத்திலே கொடுக்கப்படுகின்ற வேதனை அதை விட வேற அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் 22வது அத்தியாயம் 2வது வசனத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குழந்தை பேர் பெற்ற பெண்களத்திலே கொஞ்சம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் அது தெரியாது. உங்களுக்கெல்லாம் அந்த வேதனை நீங்கள் அனுபவித்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் வேண்ட இன்பத்தை அனுபவித்திருப்பீர்கள், ஆனால் துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதன் வந்த விளைவு எப்படி? ஆரம்ப கட்ட காலத்திலே குழந்தை பெறுகின்ற பொழுது கஷ்டப்பட்டு குழந்தை பெறுவார். இதே நமக்கு ஆண் மக்களுக்கு ஒரு வேதனை வந்தால் என்ன செய்வான்? எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதனைக்காக ஒன்று கொண்டு போட்டு விடுவான் குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வேதனை தான். ஆனால் அந்த தாய் அப்படி அல்ல. எனக்கு எவ்வளவு வேதனை தந்தாலும் சரிதான், எவ்வளவு துன்பம் தந்தாலும் சரிதான், எப்படியா என்னுடைய குழந்தை பெற்ற குழந்தை ஈண்டெடுக்க வேண்டும். தன்னுடைய அழகையும் அடைமானம் வைத்து ஆரம்பத்தில் அழகாக சிங்காரித்திருந்த அந்த பெண்ணு குழந்தை பிறந்தவுடன் ஏற்கனவே இருந்த அழகை இருந்து விட்டு குழந்தை பிறந்த பின்னால் இருக்கக்கூடிய அழகு வித்தியாசமாகிவிடும். நடக்கிறதா இல்லையா? அப்ப இந்த அழகை நாம் இழந்து தன்னுடைய அருஞ்செல்வமான அந்த குழந்தையை பெற்று எந்த துன்பத்தில் காலம் உதைத்திருப்பான், எதையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல பிறந்தவுடன் முத்தமிடுகிறதே அந்த தாய்ப்பாசம் மறுமையினால் உதவாது. இந்த உலகத்தில் பட்ட அந்த வேதனைக்காக இந்த உலகத்தில் அன்பை பொழிந்தீர்களே, அன்பை பொழிந்தார்கள் அந்த தாய்மார்கள். மனுஷன் மீதானத்தில் அன்பை பொழிய மாட்டார்கள். மனுஷன் மீதானத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான வேதனை அந்த மனுஷன் மீதானத்தில் நடைபெற இருக்கிறது. யாருக்கு? பாவியாக மரணித்தானே அவனுக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே போல பாருங்கள், அந்த மனுஷன் மீதானத்தில் இன்னும் என்னென்ன சோதனைகள் என்பதை கொஞ்சம் சிந்து பாருங்கள். உதாரணமாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே பார்க்கலாம் பல கூட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு நெரிசல் கூட்டங்களை படுகின்ற கஷ்டம். இதைவிட பல மடங்கு கஷ்டம் தான் அந்த மனுஷன் மீதானத்தில். பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில், பல குழுக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மக்களை நான் என்ன தெரியுமா செய்வேன்? பாவியான மக்களை அவர்கள் சிலரை ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளுமாறு அவர்களை நாம் ஆக்கி விடுவோம். நெரிசல்ல ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளுமாறு நாம் ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நெரிசல் மிதிப்பட்டால் என்ன? மௌத்துதான். இந்த உலகத்தில் நெரிசல் மிதிப்பட்டால் என்ன நடக்கும்? ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர வந்து மிதிச்சால் என்ன நடக்கும்? மரணம் தான் நினைக்கலாம். அப்போ அங்க மிதிப்பட்டால் மரணமாயிட்டால் முடிஞ்சு போச்சு நினைக்கலாம். அப்படி இல்லை. மரணித்தால் மறுபடியும் அல்லாஹ் உயிரை தருவான். மறைந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் உயிரை தருவான். நோக்கம் என்ன? நீ தீமை செய்திருந்தால் உனக்கு வேதனை தர வேண்டும் இல்லையா? இந்த உலகத்தில் செய்த அந்த தீமையான காரியத்துக்கு உண்டான பிரதிபலனை உனக்கு வழங்க வேண்டும் இல்லையா? அதற்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் உயிரை கொடுத்துக் கொண்டே இருப்பான். அங்க வாழ்வும் கிடையாது, சாவும் கிடையாது, இழுத்து சாவுவான். நம்முடைய வாசனை சொல்வதால்